ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குட்டியான ஒரு கேம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஹன்ஸ் நெய்மனும் வின்சென்ட் நெய்மரும் செஸ் ஃப்ரீ ஸ்டைலில் கிரீன் செஸ் ஃபெஸ்டிவல் 2026 டோர்னமெண்ட்டில் ரவுண்ட் 6 விளாண்ட ஒன் ஆஃப் த கேம் தான். இதில் வந்து ஹன்ஸ் நெய்மன் வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு செஸ் 960 இந்த ஒரு பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ரெண்டு பிஷப்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்கோப்போட கார்னரில் இருக்கிறாங்க இனிஷியல் பொசிஷன் பொறுத்த வரைக்குமே. அண்டு நைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளேஸ் ஆகிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரூக்ஸும் பார்த்தீங்கன்னா இப்படி பிளேஸ் ஆகிருக்கிறாரு. அண்ட் கிங் பார்த்தீங்கன்னா எஃப்ஐயில் பிளேஸ் ஆகிருக்கிறாரு. அண்ட் குயின் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்டாண்டர்டாக D5ல இருக்கிறாரு. ஸோ ரெண்டு குயினுமே பார்த்தீங்கன்னா அதே இதில் தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹன்ஸ் நெய்மன் வந்து C4 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த இடத்துல இப்போ C5 வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. ஸோ கொஞ்சம் மூவ்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா காப்பி கேட் மாதிரி தான் போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல இப்போ G3 ப்ளே பண்ணுறாரு ஹன்ஸ் நெய்மனு. இப்போ பிளாக்கும் பார்த்தீங்கன்னா G3 ப்ளே பண்ணுறாரு. இப்போ நைட் C3 நைட் C6. ஸோ பொசிஷனை பார்த்தீங்கன்னா வந்து சிமெட்ரிக்கலாக இருக்குது பாருங்கள். ஸோ ரெண்டு பேருமே வந்து ஒரே மாதிரியான மூவ்ஸை வந்து ப்ளே பண்ணுறாங்க. இப்போ திருப்பி B3 B6. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கலாக தான் இருக்குது. இப்போ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கேசல் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு ஷார்ட்டான கேசல். ஸோ ரெண்டு பேருமே வந்து கிங்கையும் ரூக்கையும் வந்து பக்கத்து ஸ்கொயரில் போட்டுக்கிறாங்க. இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக நைட் வெளியில் வராரு, இந்த நைட்டும் வெளியில் வராரு. ஸோ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா 6 மூவ் முடிஞ்சிருக்கு. ஸோ 6 மூவ்மே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல இப்போ E3 புஷ் பண்ணுறாரு ஒயிட். ஸோ ஹன்ஸ் நெய்மன் E3 ப்ளே பண்ணதுமே இந்த இடத்துல பானை தான் வந்து நெய்மர் புஷ் பண்ணுறாரு. பட் இந்த இடத்துல வந்து அவர் பானை 2 ஸ்டெப் ஃபார்வர்டுக்கு புஷ் பண்ணுறாரு. ஸோ இப்போ இந்த E3 ப்ளே பண்ண மாதிரி ஒரு E6 ப்ளே பண்ணல. இங்கே E5 ப்ளே பண்ணதுனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் இருக்குது. அதாவது இந்த D5 ஸ்கொயருடைய கண்ட்ரோல் வந்து இப்போ பிளாக்கு கிட்ட இல்லை. ஸோ அதை இமீடியட்டாக என்ன பண்ணுறாருன்னா ஹன்ஸ் நெய்மன் அவருடைய நைட்டை வந்து உள்ளே கொண்டு வந்துடுறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நைட் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பிளாக்கால் பண்ண முடியாது. சப்போஸ் பிளாக் வந்து நைட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், C takes D5. ஸோ நெக்ஸ்ட் இந்த பானையும் பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து புஷ் பண்ணலாம். ஸோ ஒயிட்டுடைய பான்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிடுவார் அண்ட் ஒயிட்டுக்கும் நல்ல ஸ்பேஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து அது நடக்கலை. ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா சிம்பிளாக வந்து இந்த பானை வந்து புஷ் பண்ணுறாரு. ஸோ இந்த D பானை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பேஸை வந்து இந்த நைட் வந்து நல்லா பிடிச்சிக்கிட்டாரு. ஸோ இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ D4 வந்து ப்ளே பண்ணுறாரு ஒயிட். ஸோ D4 ப்ளே பண்ணி இந்த சென்டர் பான்ஸை வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு. அண்ட் இந்த D பானை பார்த்தீங்கன்னா இந்த பிஷப்பு நைட்டு குயின் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இப்போ பான்டெக்ஸ் பானு, இப்போ பான்டெக்ஸ் பானு. ஸோ பான்டெக்ஸ் பானுக்கு அப்புறமா பாருங்கள் இந்த ஒயிட்டோடைய பான்ஸ் பாருங்கள் இப்பயும் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக தான் இருக்குது. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா பிளாக்கால் இந்த ஒரு பொசிஷனை வந்து ரொம்பவே சுலபமாக ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா இப்போ சென்டரில் இருக்கிற பான் டென்ஷன் வந்து குறைஞ்சி போச்சு. இப்போ வந்து நைட் E6. ஸோ இந்த நைட்டை E6க்கு கொண்டு வந்து இந்த D4ல் இருக்கிற கண்ட்ரோலை வந்து பிளாக் வந்து அதிகப்படுத்திக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ ரெண்டு நைட் வந்து இந்த D4 ஸ்கொயரை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. ப்ளஸ் இந்த பிஷப்பும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒயிட் என்ன பண்ணுறாருன்னா பான்டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்ணுறாரு. இந்த இடத்துல பிஷப்ஸும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஹிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா D takes C5க்கு அப்புறமா இப்போ வந்து ரூக் E1. ஸோ ஒயிட் வந்து பிஷப்பை எக்ஸ்சேஞ்ச் பண்ணல, அவருடைய ரூக்கை வந்து டெவலப் பண்ணுறாரு. இப்போ பிளாக் என்ன பண்ணுறாருன்னா பிஷப்பை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரு. ஸோ பிஷப் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா கிங் E7. ஸோ கிங் E7க்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு குயின் வந்து இமீடியட்டாக டெவலப் ஆகுறாரு. குயின் D3. நெக்ஸ்ட்டு குயினை வந்து நம்ம இந்த ஒரு C3 ஸ்கொயருக்கு போட்டோம்னா இந்த ஒரு சூப்பரான டயகனல் கிடைக்கும். பட் இமீடியட்டாக நெய்மர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய நைட்டை இங்கே சூப்பராக கொண்டு வரார். அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நைட் வந்து சூப்பராக இந்த ரெண்டு நைட்டுமே D4 ஸ்கொயரை வந்து கவர் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் ஒரு நைட்டை கொண்டு வந்துடுறாரு. இப்போ இந்த நைட் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. நைட் எக்ஸ் நைட். இப்போ இன்னொரு நைட் சூப்பராக இங்கே லேண்ட் ஆயிடுறாரு. ஸோ இந்த இடத்துல இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னா ரூக் E3. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிஷப் டெக்ஸ் நைட் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ இந்த நைட்டும் பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சென்டரில் ஸ்டார்டிங்கில் இருந்து. ஸோ அந்த ஒரு நைட்டை வந்து டேக் பண்ணிக்கிறாரு. இப்போ பிஷப் டெக்ஸ் பிஷப்பு. இந்த இடத்துல நான் வந்து என்னுடைய லாங் பிஷப்பை வந்து விட்டு கொடுக்க மாட்டேன், நான் பான் டெக்ஸ் பான் தான் ப்ளே பண்ணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த பான் வந்து ஐசோலேட் ஆகிடும். அண்ட் இந்த பான் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஃபால் ஆகிடும் ஒயிட்டுக்கு. ஸோ அதனால் பிஷப் வச்சு தான் டேக் பண்ணணும். ஸோ பிஷப் டெக்ஸ் பிஷப்பும் ப்ளே பண்ணுறாரு. திருப்பி பார்த்தீங்கன்னா ரூக்கு இங்கே கொண்டு வரார். ஸோ பிளாக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய லாஸ்ட் ஹெவி பீஸை இந்த இடத்துல டெவலப் பண்ணுறாரு. இப்போ வந்து ரூக் E1. ஸோ இந்த இடத்துல ரூக் E1 பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிஸ்டேக்கு. ஆக்சுவலாக இந்த இடத்துல ரூக் E1 ப்ளே பண்ணுறதுக்கு பதிலாக ரூக் டெக்ஸ் ரூக் வந்து ப்ளே பண்ணியிருந்தா கேம் வந்து அப்படியே
நார்மலா கன்டின்யூ ஆயிருக்கும். பட் இந்த இடத்துல வந்து ரூக் E1 ப்ளே பண்றார். ஸோ இது வந்து ரொம்ப நேச்சுரலான மூவ். ஏன்னா, நம்ம வந்து ரூக்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம்னா, நெக்ஸ்ட்டு இந்த குயின் இங்க ஓப்பன் ஃபைல்க்கு வந்துருவாரு. அதனால நம்ம வந்து எப்பவுமே ரூக்க டபுள் பண்ண தான் பார்ப்போம். பட் இங்க இருக்கிற ஒரு டாக்டிக்ஸ வந்து மிஸ் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? ஸோ அந்த டாக்டிக்ஸ மிஸ் பண்ணதுனால இந்த ரூக் E1 ஒரு பெரிய பிளண்டர் ஆயிப்போச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு பிரில்லியன்ட்டான மூவ் வந்து வின்சென்ட் நெய்மர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றார். ஸோ அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நைட் எடுத்துட்டு வந்து F3ல போறார். ஸோ நைட் F3 பார்த்தீங்கன்னா, ஒரு பிரில்லியன்ட்டான மூவ். ஸோ நீங்க நினைக்கலாம், இந்த பிஷப்பும் இந்த நைட் ஹிட் பண்ணிட்டு இருக்கு, ரூக்கும் ஹிட் பண்ணிட்டு இருக்கு. இது எப்படி பிரில்லியன்ட்டான மூவ் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஸோ என்னதான் நெறைய பீசஸ் ஒரு பீஸ ஹிட் பண்ணிட்டு இருந்தாலும், அந்த பீஸ உங்களால எடுக்க முடியலன்னா, அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா, பிரில்லியன்ட்டான மூவ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு உங்களால வந்து பிஷப்ப வச்சு இந்த நைட்ட வந்து எடுக்க முடியாது. பிஷப் வச்சு எடுத்தா என்ன ஆகும்னா, குயின் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஸோ குயின் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா சிம்பிளா ரூக் டேக்ஸ் ரூக்கு. இந்த இடத்துலேருந்து பாருங்க, பிளாக் கிட்ட 2 ரூக் இருக்கு. ஒயிட் கிட்ட 1 ரூக் அண்ட் 1 பிஷப். சிம்பிளா ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்ல இருப்பாரு. அண்ட் இப்ப கிங்குக்கு செக் வருது. கிங் இங்க மூவ் ஆனதுக்கு அப்புறமா இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் வந்து சுலபமா இந்த கேம் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல வந்து பிஷப் வந்து ப்ளே பண்ணல. பட் ரூக் டெக்ஸ் நைட் வந்து ப்ளே பண்றாரு. இந்த இடத்துல நீங்க இந்த நைட்டை எடுக்காமலும் இருக்க முடியாது. ஏன்னா எனிவே பார்த்தீங்கன்னா, கிங்குக்கு செக்கும் வருது. நெக்ஸ்ட் இந்த ரூக்கையும் நம்ம அட்டாக் பண்றோம். ஓகேங்களா? அதனால இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் நைட் வந்து ப்ளே பண்றாரு. ஸோ ரூக் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறம் பாருங்க, திருப்பி வந்து இந்த ரூக் வந்து ஹேங்கிங்ல இருக்கு பாருங்க. ஸோ இந்த ரூக் இப்போ எடுத்துக்கிறாரு. ஸோ இதுல இருந்தும் பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்ல இருக்கிறாரு வின்சென்ட் நெய்மர். ஸோ எந்த ஒரு காம்பன்சேஷனுமே இல்லாம பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்ல இருக்கிறாரு. இந்த இடத்துல ரொம்ப சிம்பிளான இந்த நைட் ஃபோர்க்க வந்து மிஸ் பண்ணிட்டாரு. ரூக் E1 வந்து ப்ளே பண்ணி. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு பிளெண்டர்ஸ், ஆவரேஜான பிளேயர்ஸ் வந்து நெறைய பேர் வந்து பண்ணுவாங்க. பட் இந்த லெவல்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு பிளெண்டர் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல இப்போ வந்து ரூக் டெக்ஸ் நைட்டு, ரூக் டெக்ஸ் ரூக்கு, இப்போ ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்ல இருக்கிறாரு வின்சென்ட் நெய்மர். ஸோ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா, அழகா கேம் வந்து அப்படியே கன்வெர்ட் பண்றாரு. ஸோ அழகா கேம் வந்து நம்ம இதுக்கப்புறமா எந்த விதமான ஒரு பெரிய திங்கிங்கும் போகாம சிம்பிளா பீஸஸ எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலே, நம்மளுடைய பீஸ் அட்வான்டேஜ் மூலியமாவே நம்ம வந்து கேம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளா இப்போ ரூக் E2, குயின் F3, குயின் E5, இப்போ H4, ரூக் E1, ரூக் D2, A5, ரூக் D3, குயின் E2. ஸோ இந்த இடத்துல குயின் எக்ஸ்சேஞ்ச் கேட்குறாரு. ஸோ குயின் எக்ஸ்சேஞ்சும் ஆப்வியஸா பண்ணக்கூடாது. இப்போ குயின் F4 திருப்பி குயின் மூலியமா இங்க பேஸ்ல ஒரு செக் வருது. இந்த இடத்துல கிங் H2, இப்போ வந்து ரூக் டெக்ஸ் D5. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த பிஷப்ப வந்து எடுத்துக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் சாக்ரிஃபைஸ் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா இந்த இடத்துல உங்களால இந்த ரூக்க வந்து எடுக்க முடியாது. இந்த ரூக் எடுத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சூப்பரான செக்மேட். ஓகேங்களா? ஸோ இந்த பிஷப் எடுத்ததுக்கான முக்கியமான ரீசன், இந்த பிஷப் இந்த லாங் டயகனல்ல இந்த செக்மேட்ட வந்து தடுத்துட்டு இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த பிஷப் வந்து எடுக்கிறாரு. ஸோ திருப்பி பார்த்தீங்கன்னா, உங்களால ரூக்க வச்சோ, இந்த பான வச்சோ இந்த ரூக்க வந்து உங்களால எடுக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல ஹன்ஸ் நெய்மனும் பார்த்தீங்கன்னா, செக் தராரு. ஸோ செக் குடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இப்ப கிங் F8. ஸோ இதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த கேமையே வந்து ரிசைன் பண்ணிடுறாரு ஹன்ஸ் நெய்மர். ஸோ இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸலன்ட்டான விக்டரி. அண்ட் வின்சென்ட் நெய்மர் தான் பார்த்தீங்கன்னா, இந்த டோர்னமெண்ட்டையும் வின் பண்ணாரு 7.5 பாயிண்ட்ஸோட. அண்ட் மேக்னஸ் கால்சன் பார்த்தீங்கன்னா, 3rd பிளேஸ வந்து புடிச்சிருந்தாரு 7 பாயிண்ட்ஸோட. அண்ட் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யங் இந்தியன் பிளேயர் ஆர்யான் சோப்ரா வந்து மேக்னஸ் கால்சன் கூட இந்த டோர்னமெண்ட்ல லாஸ்ட் ரவுண்ட் வந்து விளையாண்டாரு. அவரு வந்து லாஸ்ட் ரவுண்ட்ல மேக்னஸ் கால்சனை ஹோல்ட் பண்ணாரு. மேக்னஸ் கால்சனோட டிரா பண்ணாரு. 17 மூவ்ஸ் கிட்ட விளையாண்டு 17 மூவ்ஸ்லேயே வந்து டிரா பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலா மேக்னஸ் கால்சனுக்கு தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேவரட். ஏன்னா அவருக்கும் மேக்னஸ் கால்சனுக்கும் 200 ரேட்டிங் பாயிண்ட்ஸ் கிட்ட டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஸோ மேக்னஸ் கால்சன் தான் பார்த்தீங்கன்னா இந்த கேமை வின் பண்ணி அவரும் வந்து டோர்னமெண்ட்டை வின் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் நம்ம இந்தியன் பிளேயரை சேர்ந்த ஆர்யான் சோப்ரா வந்து சூப்பராக மேக்னஸ் கால்சனை வந்து ஹோல்ட் பண்ணார். கிட்டத்தட்ட ஒரு க்ளோஸ்டு பொசிஷன் மாதிரி தான். ஸோ ஒரு ரெப்புடேஷன் மூவ் மூலிமா 2 பேரும் கேமை வந்து ட்ரா பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஒரு எக்ஸலண்ட்டான ஸ்கில்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீ ஸ்டைல் செஸ்லலாம் மேக்னஸ் கால்சனை வந்து அதுவும் நீங்கள் வந்து 200 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் இருக்கும்போது மேக்னஸ் கால்சன் கிட்ட நீங்கள் டஃப் கொடுத்து ட்ரா பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் பிறந்திருக்கும். அண்ட் இந்த கேமை பற்றின கருத்துக்களையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.